அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் அவர் அன்பாக இருக்கிறார். உங்களை தம் சொந்த பிள்ளையாக, சொந்த ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்திலிருந்து இயேசுவே என் இருதயத்துக்குள் வாங்க என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு வசனம் நேச சந்திக்கும் நேரத்திலிருந்து சங்கீதம் 34வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. இடுக்கண், ஒரு இடுக்கணில் ஒரு நண்பன் உதவி செய்தால் எவ்வளவு லகுவாக அந்த இருதயம் மாறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இடுக்கண்ணில் சிக்கி இருக்கலாம். ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த காரியத்திலேருந்து யாராச்சும் என்னை தப்பு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயம் ஏங்கலாம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை போராட்டத்துக்குள்ளாக இடுக்கண்ணில் நீங்கள் சிக்கியிருக்கலாம். இதை செய்ய முடியலையே, இது எப்படி செய்ய முடியும், ஐயோ இந்த காரியம் எனக்கு சம்பவிச்சிருச்சு, இந்த காரியத்துக்கு இந்த தேவையை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனம் என்னன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களை இடுக்கண்லேருந்து நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு உண்டான காரியத்திலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமா வெட்கப்பட மாட்டோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செவி கொடுக்கிறார். உன் ஜெபத்தை கேட்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்கிறாரு, உனக்குண்டான பதிலை ஆண்டவர் தரப்போறார். இன்றைக்கு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு பலமாய் நிரூபிக்கப்பட்டதாய் உன் இடுக்கண்ணிலிருந்து உன்னை தப்புவிக்க அவர் போதுமான தேவனாய் கூட இருக்கிறார். பாருங்க, 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உங்களை இந்த இடுக்கண்ணிலிருந்து விடுவிக்க தேவ தூதர்களை இறக்கி ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஒரு தேவ தூதனை போல இன்றைக்கு ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஒரு தேவ தூதனை போல கர்த்தர் ஊழியக்காரர்களை கொண்டு, நண்பர்களை கொண்டு, உறவுகளை கொண்டு கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தினாலே அந்த இடுக்கண்ணிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் அந்த நன்மை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். மனுஷனுடைய இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்படுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவற்றிலிருந்து உங்களுக்கு வரப்போகுது, அவற்று இந்த நன்மை உங்களுக்கு வரப்போகுது. இந்த இடுக்கண்ணிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். இன்றைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. சோர்ந்து போக வேண்டாம். அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தர் கண்டிப்பா எனக்கு தருவார். முதல்ல பார்த்தோம், இந்த ஏழை கூப்பிட்டான்ட்டு முதல்ல நீங்க கூப்பிடணும். அவரை நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் முகம் பிரகாசம் அடையும், வெட்கப்படாத. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. இன்னைக்கு இந்த இடுக்கனான இந்த பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, சரீர உபாதையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். எழுந்து
உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்ய போறீங்களா? உங்கள் வேலையை செய்ய போறீங்களா? உங்கள் பிஸ்னஸை செய்ய போறீங்களா? உங்களுடைய குழந்தைகளை பராமரிக்க போறீங்களா? உங்களுக்கு உண்டான பலன், சுகம், ஆரோக்கியம், நன்மை எல்லாவற்றையும் தேவன் அருளி, ஆவியானவர் அருளி இன்றைக்கு உங்க வாழ்க்கையை பலப்படுத்தி நடத்த போகிறார். அல்லேலூயா. தைரியத்தோடு எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசி உதறி விட்டு எழும்ப. அந்த எடுக்கனான பிரச்சனையை கர்த்தரோட பாதத்தில் இறக்கி வச்சுட்டு முன்னேறி செல்லு. கர்த்தர் உன்னை பார்த்து கொள்வார். God bless you. God be with you. இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம்.